சோதரம் 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 சோதரம். இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய ஐக்கியத்திலே பலப்படுத்தின தயவுக்காய் கர்த்தரை சோதரிப்போம். ஒளியில் உள்ள பரிசுத்த சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளாக்கினார் என்று சொல்லப்பட்டது. இருளின் அதிகாரத்தில் நம்ம விடுதலையாக்கி, இருள் எவ்வளவு பயங்கரம் என்பதை வெளிச்சம் என்ற இடத்தில் இருந்துதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நிழலினுடைய அருமை வெயிலடிக்கும் போது தான் தெரியும். அதுபோல இருளின் அதிகாரத்தில் விடுதலையாக்கினார், அன்பின் குமாரனை ராஜ்யத்தில் ஒரு பிரவேசிக்க செய்தார், ஒளியில் உள்ள பரிசுத்த சுதந்திரத்திலே பங்கடைய செய்தார். இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்க பாக்கியம். அநேகர் இதை விட்டு ஓடிவிட்டார்கள், நம்மிடத்திலே இல்லை என்றாலும் நம்மை தேவன் உறுதிப்படுத்தினார், நிலைநிறுத்தினார். அதுக்காக எல்லாரும் கர்த்தருக்கு சோத்திரப்படுத்துங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சர்வாசங்களையும் சிருஷ்டித்த தேவன் நமக்குள்ளே ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியிலே உள்ளே அவர் அந்த கிருபாசனத்தின் மேலே இருந்து அவர் தன்னுடைய வழிநடத்தலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். டைரக்ஷன்ஸ் என்ற அந்த வழிகாட்டுதலை கொடுக்கிறார். ரூல்ஸ் என்ற அவருடைய ஒழுங்குகளை கொடுக்கிறார். அதற்காக தான் அந்த கேருபீன்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று முகத்தோடு முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறது, உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, மூடி உயர்த்தி இருக்கிறது தங்களுடைய சட்டை. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்க வெளியேறப்பட்ட சத்தியங்கள். வெளிச்சங்களிலே வாழ கத்திர உதவி செய்யும்படிக்காய் கத்திர எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. அவர் நம்மை மீட்கும்படியாக தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார். இந்த சிந்தை நமக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். உலகம், பிசாசு, மாம்சம் இது எல்லாத்தையும் மேற்கொள்ள கத்தர் கிருபை தரும்படிக்காய் எல்லாரும் கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் உலகத்திலிருந்து உண்டாயிருக்கிறது. உலகமும் இச்சையும் ஒளிந்து போகும், தேவசத்தம் செய்கிறவன் நிலைத்திருப்பான் என்று 1 யோவான் 2:17 சொல்லப்பட்டு, உலகம் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும். The world and its lust will pass away, but he who does the will of God, தேவசத்தம் செய்கிற மனிதர்கள் குறைந்து போய்விட்டார்கள், பக்தி உள்ளவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். அதெல்லாம் நம்ம கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அது நடுவிலே கர்த்தர் நம்மை உலகத்தை ஜெயிக்க கிருபைக்காய் சோத்திரம் பண்ணுங்க. அங்க பிசாசானவன் கொல்லவும் அழிக்கமே வருகிறான், பொய்யன், பொய்க்கு பிதா என்று கொலைபாதகன் என்று அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பிசாசை மேற்கொள்ள உதவி செய்யும்படிக்காய் கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும். மாம்சம் இருக்கும் வரைக்கும் நோவு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இன்னைக்கு மதிய சாயந்தரத்தில் கேட்டது போல மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை ஊதினார். நாம் மண், தேவனுடைய ஆவி என்ற கலவை. இந்த மண்ணை மறுவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. இந்த திருப்பந்தியை ஆசீர்வதிக்க முடியாது, எல்லாரும் சுத்தி இருக்க முடியாது, பரிசுப்படுத்தும்படிக்காய் கர்த்தரை சோத்தரிப்போம். பகை அழித்து சமாதானத்தை கொடுக்க முடியாது சோத்தரிப்போம். ஒருமைப்பாட்டு இணக்கத்துக்காய் கர்த்தரை எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை உயர்த்தி உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள மகிமையின் அறிவாகி ஒளி எங்களுடைய இருதயங்களிலே வீச செய்வீராக. இந்த திருப்பந்தி ஆசீர்வதியும் இந்த மாதத்தின் இந்த திருவிருந்தை ஆசீர்வதித்து நீர் எங்களை கர்த்தாவே உம்முடைய சரீரத்துக்கும் மாம்சத்துக்கும் எலும்புக்குரியவர்களாய் மாற்றும்படிக்காய் வேண்டி ஜெபிக்கிறோம். திருசபை ஆசீர்வதியும், நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, நித்திய ஜீவன் நியமிக்கப்பட்ட வெளியேறப்பட்ட ஜனங்களை கூட்டி சேர்ப்பீராக. தெற்கல்லே சிதறி கிடக்கிற வெளியேறப்பட்ட கற்கள் கொண்டு வரப்படுவார்களாக. இந்த வெளியேறப்பட்ட சத்தியம் எங்களை சியோன் எருசலேமாக மாற்றும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். தெலுங்கு பாடல் 176, நூதன எருசலேம். நூதன எருசலேமோ பட்டணமோ வேணிகை அலங்கரிப்பவர் சுந்தரி. நூதன எருசலேமோ பட்டணமோ வேணிகை அலங்கரிப்பவர் சுந்தரி. தேவனிவாசமோ கூட உன்னரி.
அல்லேலூயா. 474வது பாடல் எக்கால நாதம் தொனித்திடும் நேரம். எக்கால நாதம் தொனித்திடும் நேரம் இயேசுவே வானில் தோன்றிடுவார். எக்கால நாதம் தொனித்திடும் நேரம் இயேசுவே வானில் தோன்றிடுவார். ஆர்ப்பரிப்புடனே ஏறிய பரிசுத்தரெல்லாம் வரைந்திடுவார். ஆர்ப்பரிப்புடனே
ராஜாதிராஜன் மகிமையோடே 27. ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எல்லாம் நல்லோராய். ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எல்லாம் நல்லோராய். தீந்து நாம் நித்ய வசிப்பான் வசமோடு நான் உயர் பிரியந்தான். விஷம் தீந்து நாம் நித்ய
3:0, the rock that is higher than I. There is a rock that is higher than I, a mighty rock that I can run to. If I abide there, I will never be moved. His name is Jesus, my firm foundation. When the children of Israel wandered in the desert land so dry, the Spirit of me gave them to drink. Jehovah Selah, that rock was dry. There is a rock that is higher than I, a mighty rock that I can run to. If I abide there, I will never be moved. His name is Jesus, my firm foundation. When the ground all around me is shaking, and I fear my feet may fall, I will cling to Him who steadfast and true, the rock of ages, my strength, my all. There is a rock that is higher than I, a mighty rock that I can run to. If I abide there, I will never be moved. His name is Jesus, my firm foundation. When the enemies rage against me with his lies and evil plans, I listen to the voice of my Lord. He keeps me safely within his hands. There is a rock that is higher than I, a mighty rock that I can run to. If I abide there, I will never be moved. His name is Jesus, my firm foundation. Oh, the Lord is my strong habitation. He's the shelter from the storm. My great high tower in and abide the one who guides me, safe and secure. There is a rock that is higher than I, a mighty rock that I can run to. If I abide there, I will never be moved. His name is Jesus, my firm foundation. In the arms of the one who does hold me, wondrous peace and joy is mine. Until He comes, my victim is loved over therein, for rapture mine. There is a rock that is higher than I, a mighty rock that I can run to. If I abide there, I will never be moved. His name is Jesus, my firm foundation. That is higher than I, a mighty rock that I can run to. If I abide there, I will never be moved. His name is Jesus, my firm foundation. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய சமூகத்திலே நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டிலே கேட்டுக்கொள்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. 1 John chapter 2 verses 17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 2:17, 1 John. The world passeth away,
1 John 2:17. And the world is passing away, and the lust of it, but he who does the will of God abides forever. The world and the lust passeth away. உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். The world and the lust passeth away. இதையெல்லாம் ஒழிந்து போகும், முடிந்து போகும், இல்லாமல் போகும் என்ற காலம் வரும். உலகம் அதன் இச்சையும். இன்றைக்கு நாம் உலகத்தின் முடிவு காலத்திலே வந்திருக்கிறோம். 6000 வருஷ முடிவுக்கு பின் 7000 வருஷம் என்பது அவர் ஓய்ந்திருந்தது போல 1000 வருட அரசாட்சி என்ற ஒரு அற்புதமான காலகட்டத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறோம். 2000 வருடம் உலகத்தின் குழப்பம், chaotic world. முதல் 2000 வருடம், அதற்கு பின்பு மோசே வரைக்கும் அந்த 2000 வருடங்களை வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 2000 years a world of chaos. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தின் உலகம், God's rules. தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை தேவன் கொடுத்தார். அடுத்த 2000 ஆண்டு வந்து the world of law. அடுத்த 2000 வருடம் இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்து மனுக்குலத்துக்காக, கலாத்தியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கு, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்திலே பிறந்தவர் நியாயப்பிரமாணத்தில் கீழ்ப்பட்டவர்களை மீட்கும்படிக்கு என்று அங்கே எழுதியிருக்கு. கலாத்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்க கேளுங்க. Galatians 4:4. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையவும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த 2000 ஆண்டு காலங்கள் தேவன் கிறிஸ்துவை அனுப்பினார். Send his son. Read in English. But when the fullness of the time, in the fullness of the time என்பதுதான் at the end of the 4000 years, முதல் 2000 வருடம் chaos. குழப்பம் என்றால் அவன் தங்களுடைய மனசாட்சியின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஃபர்ஸ்ட் 2000 years, 2000 ஆண்டு காலங்கள். அது மோசே வரைக்கும். மோசேக்கு பின்பு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. law was given. நியாயப்பிரமாணம் குற்றம் என்ன, பாவம் என்ன, மீறுதல் என்ன, அக்கிரமம் என்ன என்று உலகத்திற்கு சொல்லி வந்தது. 2000 years of law. அதுக்கப்புறம் காலம் நிறைவேறின போது என்று ஒரு வசனம் எங்க இருக்கு. When the fullness of time had come. வாசி. But when the fullness of the time had come, God sent forth his son, born of a woman, born under the law. Born of a woman, born under the law. தேவன் தம்முடைய குமாரனை ஸ்திரீயிடத்திலே பிறக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்ட இடத்திலே 2000 years, இந்த 2000 ஆண்டு காலங்கள் under the law என்று கிறிஸ்து பிறந்து the messianic age என்ற மேசியாவின் காலகட்டம் இந்த 2000 ஆண்டு காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 2000 ஆண்டு காலங்கள் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் இது கிருபையின் ஆண்டு, அது கிரேஸ் ஏஜ், சர்ச் ஏஜ், மீட்பின் ஆண்டு என்று இந்த 2000 years. ஒவ்வொரு தலைமுறை, ஒரு தலைமுறை என்பது 40 years வைங்களேன், 30 to 40 years ஒரு ஜெனரேஷன். ஒவ்வொரு தலைமுறையும் தேவன், ஒவ்வொரு தலைமுறையிலும் தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை மீட்டு கொண்டே இருக்கிறார். இந்த வசனத்தில் என்ன வாசி கேட்டேன்? சைலன்ஸ் ப்ளீஸ், குழந்தைங்கள்லாம் சைலன்ஸ். இந்த வசனத்தில் என்ன வாசிக்க கேட்டோம்? 1 John 2:17 உலகம் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். The world and the lust of it will pass away. இந்த 2000 வருஷம் கிருபையின் காலத்திலே ஞானம் பெருகிவிட்டது, ஆராய்ச்சிகள் பெருகிவிட்டது, கண்டுபிடிப்புகள் பெருகிவிட்டது. உலகமானது இன்னைக்கு குளோபல் வில்லேஜ் என்ற இடத்துல ஒன்றாகிவிட்டது. வேர்ல்ட் இஸ் கனெக்டட். இச்சை என்பது பெருகிவிட்டது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய ரட்சிப்பை பயத்தோடு பக்தியோடு நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 2:11 சங்கீதக்காரனாய் தாவீது ஒரு முக்கியமான, குமாரன் கோபம் கொண்டு நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு ரட்சிப்பை பயத்தோடு பக்தி நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார். Psalms chapter 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று இங்கே சங்கீதக்காரனாகி தாவீது பயத்துடனே, நடுக்கத்தோட, fear, trembling என்பதை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். பயமும் நடுக்கமும் இன்றைக்கு இல்லாத காலகட்டத்திலே நாம் வந்துட்டோம். People don't fear anything.
அதை அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டிலே பிலிப்பியர் 2 அதிகாரம் 11 வசனத்தில் அதே விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து பேசுகிறார். அது வாசிங்க. Philippians chapter 2 verse 11. பிலிப்பியர் 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக 1:13 வாசிங்க. 1:11 வாசிங்க. chapter 1 verse 11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு பக்தியோடும் நிறைவேற்றுங்கள். பிலிப்பியர்ல எங்க இருக்குது? 1:13. 2:12 வாசிங்க. அப்ப ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சவிமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக சங்கீதம் 2:11 எழுதி வைத்த அந்த வசனம், நீங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்பதை, பயம் நடுக்கம் என்பதை சர்ச் இப்போது இருக்கிற சபைக்கு எழுதுகிறார். இன் ஃபியர், இன் ட்ரெம்பிளிங், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கிற காலகட்டத்தில் உலகம் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே will abide forever, என்றென்றும் நிலைத்திருப்பான் என்ற இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் இந்த காலகட்டத்தில் உலகத்தையும் அது இச்சையையும் மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். The world and its lust. அதற்கு இந்த பயமும் நடுக்கமும் இல்லாவிட்டால் உலகம் இச்சையை மேற்கொள்ள முடியாது. We need fear, we need trembling. அது இந்த காலகட்டத்தில் இல்லை. இந்த காலகட்டத்தில் இல்லை. இந்த காலகட்டத்திலே நெறிமுறைகள், எல்லா ஓல்டு ரூல்ஸ் எல்லாம் உடைக்கப்படுகிறது. ஃபேமிலி ஆர்டர் இஸ் broken. அனைத்தும் இன்றைக்கு தாறுமாறு என்ற இடத்துல தான் போய்கொண்டிருக்கு. பொல்லாத ஆவிகள் உலகம் எங்கும் வேலை செய்து கொண்டிருக்கிற கொடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே சபையாகிய நாம் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங் என்பதை கொண்டு வர வேண்டும். ஏன்? சங்கீதம் 12:1 தாவீது வலியுறுத்துகிற ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசன வார்த்தையை கேளுங்க. சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, ஹெல்ப் ஓ லார்ட், சேவ் ஓ லார்ட் என்று அவர் கத்துறார். ரட்சியும் கர்த்தாவே. பக்தி உள்ளவன் அற்று போகிறான், பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அற்று போகிறார்கள், குறைந்திருக்கிறார்கள். அப்ப உண்மை உள்ளவர்கள், பக்தி உள்ளவர்கள் மனுபுத்திரரில் அற்று போகிறார்கள். ஆங்கிலத்தில் வாசி. Help Lord, help Lord, for the godly man ceases. Godly people cease, அற்று போகிறார்கள். அப்புறம் for the faithful disappeared from among the sons of man. Faithful disappeared, ceased, disappeared. இன்னைக்கு godly people இல்ல. பக்தி உள்ளவர்கள் they are ceasing, they are disappearing, vanishing, they are gone. இப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னதாக தாவீது அங்கே எழுதுகிறார். பக்தி உள்ளவர்கள், the faithful, உண்மை உள்ளவர்கள் அற்று போகிறார்கள். நாம் பக்தி உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்ற சாட்சியை பெற முடியுமா? கேள்வி இன்றைக்கு. Are we in that group? பக்தி உள்ளவர்களா? நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லி இருக்குது? பக்தி உள்ளவர்களுக்கு the godly என்பது திடிதுப்பு நம்முடைய வாழ்க்கையில் வர்றதல்ல. பக்தி உள்ளவர்கள், faithful, godly, the faithful. நாம் இருக்கிறோமா? just test yourself. தலையில வச்சு அப்படி தடவி பாருங்க. நம்ம இருக்கிறோமா? நெஞ்செல்லாம் தடவி பாருங்க. Are we faithful? Are we godly? அற்று போகிறார்கள். So what's the use? என்ன பயன் பக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்து? என்ன பிரயோஜனம் உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து என்ற கேள்வி இன்றைக்கு இருக்குது. Why don't we cheat? Why don't we lie? அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிமா. அப்படியே அந்த தமிழ்ல வாசிங்களேன். 12:2 அப்படியே வாங்க. பக்தி உள்ளவர்கள் அற்று போகிறார்கள், உண்மை உள்ளவர்கள் காணாமல் போகிறார்கள். அப்புறம் தொடர்ந்து அடுத்தது, அவரவர் தங்கள் தோழரோட போய் பேசுகிறார்கள். தங்கள் தோழரோட பொய்ய பேசி புலிவி இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சக உதடு, lustful words, இருமனதாய் பேசி ஏமாத்தி எல்லாம் ஏமாத்துக்காரங்களா மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? உலகம் அது இச்சை உள்ள பூருது. காது வழியா பூருது, மூக்கு வழியா, கண்ணு வழியா, அவயங்கள் வழியா பூந்து கொண்டே இருக்குது. through the eye, through the nose, through the mouth, through the ears, எல்லாத்தின் வழியா பூருது பேய். உலகமும் இச்சையும் பூந்த உடனே பக்தி போயிடுது, உண்மை போயிடுது.
இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பேயாக மாறிக்கொண்டு we become devils little by little. பேயாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஸ்மால் டெவில்ஸ் என்று குட்டி பிசாசுகளாக சாத்தான்களாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். பொய்ய பேசுறோம், வாயில புழுகுறோம். Read. There's a judgment there. Godly, faithful, பக்தி உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் அற்று போகிறார்கள். பொய்ய பேசி புழுகி எல்லாம் ஏமாத்தி போகிற ஒருவரை கர்த்தர் அறுத்து போடுவார். அடுத்து வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளவும் எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். பாத்தீங்களா? who rules us? ஆண்டவன் என்றால் எங்களை ஆளுகிறவர் யார்? nobody rules us. நாங்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் தான் எங்களுக்கு சொந்தமா நாங்கள் வாழ்வோம் என்று வாழ்கிறவர்கள் அத்தனை பேரும் தேவன் அறுத்து போடுவார், இல்லாமல் போடுவார் என்ற எச்சரிப்பை இந்த கடைசி காலத்தில் தேவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நான் இதை குறிப்பிட்டேன். நான் இந்த வருஷம் போன வருஷம் 2024 டிசம்பர் மாதம் 31 இந்த வாக்குத்தத்த செய்தி எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஒரு பெந்தகோஸ்டல் பாஸ்டர் என்னை கூப்பிட்டார். ஒரு பெந்தகோஸ்டல் பாஸ்டர் கூப்பிட்டுட்டு, அண்ணே அத்தாலியாலை பற்றி கர்த்தர் சொல்றாரு சொல்லுங்கன்னார். அத்தாலியால். அப்போ நான் நினச்சேன் அவர் கூப்பிட்டுட்டு சரி ஏதோ கேட்குறாரு, நம்ம அதை சொல்லணும்ன்ட்டு சரி எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்கன்ட்டு நான் ராத்திரி மெசேஜ் பிரியமான நேசமான பெஞ்சமின் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பிரியமான பெஞ்சமின். அப்போ அவர் சொல்லும்போது ஒரு நிமிஷம் உட்காந்து அத்தாலியாலை நான் பார்க்கும்போது 8 தலைமுறைகள் தாவீது தீர்க்கதரிசி சொல்றாரு, 8 generation before அத்தாலியால் அனைத்து தேவபக்தி உள்ள வித்துகளையும் ராஜகுமாரர்களையும் அவள் தான் வெட்டி போட்டு இல்லாமல் ஆக்குகிறாள். அப்பதான் அந்த 12:1 என்னுடைய கண்ணுக்கு வந்தது. பக்தி உள்ளவள், உண்மை உள்ளவள் அற்றுப்போகிற காலகட்டத்தை வந்திருக்கிறோம். நம்ம பக்தி உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் பக்தி உள்ள, அதுக்காக நம்முடைய கண், நம்முடைய மூக்கு, நம்முடைய சுவாசிக்கிற அந்த ஸ்மெல், வாய், காது, இதெல்லாம் முகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூளை, இது அனைத்தும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் மகா பரிசுத்த வராட்டி, if it doesn't enter into the holy and the most holy place of the tabernacle, which is the dwelling place of God, the testimony and the meeting place of God, தேவனுடைய சாட்சி, தேவனுடைய கூடாரம், தேவனுடைய பிரகாரத்துக்குள் நம்ம முகம் வராட்டி, நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நம்முடைய அனைத்து அவயங்கள் மூலமாக பக்தியற்று போவோம், உண்மையற்று போவோம், அதனுடைய விளைவு தேவ பயமற்று போவோம், நாம் நடுக்கம் இல்லாமல் போவோம், ரட்சிப்பை இழந்து போவோம். இன்றைக்கு அநேகர் தங்கள் ரட்சிப்பை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். Slowly they are losing their salvation. வெளியேறப்பட்ட இரத்தத்தை சாதாரண காரியமாக எண்ணி அதை அவர்கள் விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மளோட பேசும்போது நாம் அதற்கு செவி கொடுக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே குத்துவிளக்கு இருக்கிறது, the lampstand. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மேஜை இருக்கிறது, the table. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தூப பீடம் இருக்கிறது. மகா பரிசுத்தத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இவைகள் எல்லாம் நம்முடைய முகத்திற்கு அடையாளம், symbol of our face. இந்த குத்துவிளக்கு என்பது ஒளி வீசுகிறது, gives light, தான் கண்கள். சமூக தப்பத்து மேஜை என்பது அப்பம் அதில் இருக்கிறது, அதான் நம்முடைய வாயின் உணவு. தூபபீடம் இருக்கிறது, ஸ்மெல், the sense of smell. அதோட 2 காது என்பதுதான் கேருபீன்கள். இந்த 2 கேருபீன்கள் நம்முடைய காதுகள். இவ்வளவு இருக்கு. மூளை இல்லைன்னா என்ன? if there's no brain, முகம் இருந்து என்ன பிரயோஜனம்? நிறைய பேருக்கு மேக்கப் முகம் இருக்கு, ஆனால் they are the stupidest people in the world. dumb people. மேக்கப் மட்டும்தான். they are the dumbest people I have seen. okay, மூளை எங்க இருக்கு? மூளை தான் the 2 tablets, 2 கற்பலகை தான் மூளை. அதை அவர்கள் அறிவிருக்கிறார்கள், 10 கட்டளை அறிவிருக்கிறார்கள். they don't like commandments of God. தேவனாய் கர்த்தர் என்று வேற தேவன் வேண்டாம்னா ஊர் உலகத்திற்கு எல்லா சொர்பத்தையும் வணங்கி கொண்டு தெரிகிறார்கள். என் வேறே தேவன் வேண்டாம் என்று தேவன் சொல்றாரு. இந்த 10 கட்டளை அவர்களுக்கு இஷ்டமில்லை. உன் தேவனாய கர்த்தர் நாமத்தை வீணிலே வழங்காதே என்று அவர் எச்சரித்திருக்கிறார். இளைப்பாறுதலை அசட்டை பண்ணாதே என்று சொல்றாரு. தகப்பன் தாயை கனம் பண்ணு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, திருடாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பிறருடைய இச்சியாதே. they don't care about it. அதனால பிரெயின் என்பது இல்லை. நான் பார்க்குற நிறைய பேரை, பீப்புள் நல்லா மேக்கப் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. பட் அதான் சொன்னேன், தேர் ஆர் டம்மஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட், பிரெயின்லெஸ் பீப்புள், ஸ்டூபிட் பீப்புள்.
stupid people doesn't interest me. உங்களுக்கும் stupid people should not interest you. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். மேக்கப் உங்களை ஒருபோதும் it should not disturb you. உடனே சொல்லணும், they are the dumb. They're the dumbest people in the world. இந்த முகம் கண் குத்துவிளக்கை காண்ட அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். குத்துவிளக்கின் வெளிச்சத்திலே. குத்துவிளக்கின் வெளிச்சம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். The light of the lamb. 6 நீதிமொழிகள் 6:23 வாசிக்க கேளுங்க. 6:23 of Proverbs. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 6:23 நீதிமொழிகளை வாசிங்க. கட்டளையே விளக்கு. கட்டளையே, the commandment is the lamb. Commandment is the lamb. அப்புறம் வேதமே வெளிச்சம். The law is the light. ரெண்டு ரொம்ப முக்கியம். மூணாவது போதக சிட்சையே ஜீவவழி. போதக சிட்சைனா என்ன தெரியுமா? இங்க ஒரு பெரம்பு யாரோ எடுத்தாங்க. ஒரு பெரம்பு ஒன்று வச்சிருக்கீங்க. குட். போதக அந்த பெரம்பு இந்த குழந்தைங்களை கரெக்ட் பண்ணு. கொஞ்சம் அப்படியே பெரம்பு பின்னாடி பாஸ் பண்ணி விடுங்க. பின்னாடி ஒரு ரகலையா இருக்கு. The பெரம்பு has to be used. ஓகே. பெரம்பை கையால் பயன்படுத்தா தன் பிள்ளைகளை பகைக்கிறான்னு சொல்லியிருக்கு. children will not die. நாங்களாம் தான் சொன்னோம், அந்த காலத்தில் அடி வாங்கி நாங்கள்லாம் படித்தோம். நக்கிள்ஸ் எல்லாம் உடையும். என்ன அடி! இப்போ இந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் அடி ஒன்றும் விழாதனால இந்த தலைமுறையை பற்றி வேத வல்லுநர்களும் தலை சிறந்த மனோவியல் தத்துவ உலகத்தின் தலை சிறந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஐ மீன் கிறிஸ்டியன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தலைமுறை they lack fortitude. fortitude என்கிற தன்மை என்பது எதிர்த்து போராடுகிற, துன்பத்திலே பலன் கொள்கிற தன்மை இந்த தலைமுறைக்கு இல்லை. ஏனென்றால் இந்த தலைமுறை போதக சிட்சை என்பதற்குள் இல்லை. போதக சிட்சை ஆங்கிலத்தில் என்ன சொல்லி இருக்குது? அதை வசனத்தை வாசிங்க. 6:23 of Proverbs. For the commandment is For a the lamp, commandment is lamp, and the law is light. Law is light. Reproofs of instructions. Reproofs of correction. Reproofs of instruction is the way of life. Way of life. Choose the way of life. ஜீவபாதை, ஜீவவழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Reproof of correction. எத்தனை பேருக்கு கரெக்ஷன் பிடிக்கும்? We don't like correction. கரெக்ஷனே பிடிக்காது. Who likes correction? சொல்லுங்க, கரெக்ஷன் பிடிக்கும். நெஞ்ச தொட்டு சொல்லி பாருங்க. போதக சிட்சை என்று தமிழ்ல ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எப்படியோ மொழிபெயர்ப்பு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் அங்கதான் ரிப்ரூஃப் ஆஃப் கரெக்ஷன். கரெக்ஷனை ஏன் அந்த ரிப்ரூஃப்னு போட்டாரு? நீ சோலமன் அதை எடுத்துட்டு கரெக்ஷன் இஸ் எ வே ஆஃப் லைஃப்னு சொல்லியிருக்கலாமே, இல்லையா? கரெக்ஷன்னா என்ன தமிழ்ல? சரிப்படுத்தமா, இப்படி செய்யாத, இப்படி செய்யி, அப்படி செய்யி, இப்படி செய்யி. அப்போ அந்த கரெக்ஷன் தான் ஜீவபாதைன்னு போட்டிருக்கலாம். போதகமே ஜீவபாதைன்னு போட்டிருக்கலாம். ஏன் சிட்சைன்னு போட்டாங்க? ஏன் சோலமன் சிட்சைன்னு சேர்த்தாரு? வெறும் போதகமே ஜீவபாதைன்னு போயிருக்கலாமே. போதக சிட்சைன்னு ஏன் சேர்த்தாரு? போதகம் என்பது சிட்சை, அது சிகிச்சை. அது நல்ல, நான் இவன்கிட்ட பேசிட்டு வந்தேன், நம்ம சாம் கிட்ட பேசிட்டு வரும்போது அவன் என்கிட்ட சில இதெல்லாம், அப்பா அதெல்லாம் காமிக்காத அப்படின்ட்டு, அந்த வீடியோலாம். சிகிச்சை, அதுபோல் சிகிச்சை பண்ணணும். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நிறைய பேருக்கு பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய பேருக்கு லிவர் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு. கிட்னி ஃபெயிலியரில் நிறைய பேர் இருக்கீங்க. ஆல்ரெடி கிட்னி இஸ் கான். கிட்னி என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி கிட்னி ஸ்பிரிச்சுவலி மீன்ஸ் கிரேட்ஃபுல்னஸ். ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரேஷன் இருக்கு. மைண்ட், ஹார்ட், எவ்ரி part within our body denotes on spiritual mapping. அப்ப கிட்னி என்பது thoughtfulness, gratefulness. அப்ப கிட்னி நிறைய பேருக்கு இல்லை. கிட்னி இப்பவே 20 வயசுல கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபெயிலியர்ல போயிட்டாங்க. நோ thoughtfulness, சிந்தையே இல்லை. கிரேட்ஃபுல்னஸ் இல்லை. கிரேட்ஃபுல்னஸ் என்ன தமிழ்ல? நன்றி அறிதல் இல்லை. நன்றி கெட்டவனா போனா கிட்னி ஃபெயிலியர். நிச்சயமா 50 வருஷத்துக்கு அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் தான் ஆகும். I'm just telling you the truth. Heart failure, liver failure, blocks, இதெல்லாம் வந்து கொண்டே இருக்குது. காரணம் என்ன? போதக சிட்சை என்பதை விரும்புறது கிடையாது. ஏங்க போதகத்தையே விரும்பல, அப்ப சிட்சை எங்க விரும்புறது? You people don't like reproof, correction. அவ reproof எங்க இருந்து விரும்புறது சொல்லுங்க? கரெக்ஷனே விரும்பலையே. அப்ப reproofன்றது என்ன குத்துறது? அதை எங்க விரும்புவோம்? நம்ம திட்டுனாலே ஓடிடுறாங்க, எதையும் சரி பண்ணாலே ஓடிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் எதையுமே யாரையும் சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறது. எங்க போய் முடிய போகுது? தேவன் அப்படிப்பட்டவர்களை நியாயந்திருக்கும் காலத்தில் உலகம் அது இச்சை ஒளிந்து போகும். எங்க போக முடியும்? உலகத்துக்கு தான் போக முடியும்.
நீங்கள் போதக சிக்ஷையை விட்டால் செல்லும் இடம் எங்க போய் முடிவடைவீங்க? டு தி வேர்ல்ட், டு தி லஸ்ட். போதக சிக்ஷையை விட்டால் இச்சை உங்களை மேற்கொள்ளும். போதக சிக்ஷையை விட்டால் உலகம் உங்களை மேற்கொள்ளும், பிசாசு உங்களை மேற்கொள்ளும். உலகம், பிசாசு, மாம்சம் உங்களை மேற்கொள்ளும். எப்போ? when you drop the god of reproof of correction. the bible பொய் உரையாத வார்த்தைகள், இதெல்லாம் பொய் உரையாதது. நமக்கு இருக்கும் கொஞ்ச நாட்கள்ல நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு உண்மை உள்ளவர்களும் பக்தி உள்ளவர்களுமாய் ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டும். இந்த கிருபையின் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். கிடைச்ச நல்லதை பிரயோஜனப்படுத்த later on we will regret. எவ்வளவு வேதனைப்படுவோம் நம்ம. அதனாலே நம்முடைய அவயங்களை, கண்ணு என்பது குத்துவிளக்கின் வெளிச்சத்திலே போகணும். அது குத்துவிளக்கின் வெளிச்சம் தான் என்ன சொல்லப்பட்டிருக்குது? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவவழி. இந்த வசனம் இல்லாட்டி குத்து விளக்கு உங்கள் வாழ்க்கையில கிடையாது. குத்து தான் வாங்குவீங்க லேட்டர் ஆன். சொல்றேன், லேட்டர் ஆன் உண்மைக்கு குத்து விழும். எதை கொண்டு போய் குத்துவான்னு தெரியாது, பட் டெஃபினெட்லி குத்து விழ போறது நான் ரொம்ப தீர்க்கமா சொல்றேன். எனக்கே இன்னைக்கு இந்த வசனம், நான் வேற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் வச்சுக்கிட்டு இங்க வந்தேன். இங்க வர்ற நேரத்தில் பரிசுத்த ஆகிய தேவன் இந்த 1 யோவான் 2:17 என்னை நினைவுபடுத்தி பிரசங்கத்தை தலைகீழாக புரட்டி போட்டார். இப்போ நான் அடுத்து என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல, ஃப்ளோ போகுது. இப்போ குத்து விளக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? கமாண்ட்மெண்ட், 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 கட்டளை என்பது முக்கியம். யார் கட்டளைக்கு இங்க கீழ்ப்படுகிறீங்க? யார் கட்டளை கீழ்ப்படி? யோசிச்சு பாருங்க. டு ஹூஸ் கமாண்ட்மெண்ட்ஸ்? உங்களோட சொந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? உங்க சொந்த சத்தத்துக்கு, டு யுவர் ஓன் கமாண்ட்மெண்ட்ஸ். அப்படிதான் சிம்சோன் தன்னுடைய சொந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். அப்படிதான் யோனா தன்னுடைய சொந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். அப்படிதான் எலியா சொந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். இவங்கெல்லாம் போய் படுத்து தூங்கிட்டாங்க. போயிட்டு தெளிலால் மடியில போய் தூங்குறாரு சிம்சோன். யோனா போய் கப்பலின் அடித்தட்டில் போய் தூங்குறாரு. இன்னொருத்தர் எலியா போய் அங்கிட்டு போய் போதுன்னு தூங்கிட்டார். டுடே பீப்புள் ஆர் ஸ்லீப்பிங் இன் த லேப் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தின் மடியில் அப்படியே தூங்கி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. what the end is what? blindness. முடிவு என்ன? சிம்சோனுடைய 2 கண்களும் கான், 2 கண்ணும் போச்சு. முடி எல்லாம் மொட்டை அடிக்கப்பட்டு விட்டது. அப்போ சிம்சோன் நம்பிக்கை இல்லையா? சிம்சோனுடைய மாபலன் எதில் இருந்துச்சு? முடியல. 7 ஜடை போட்டிருக்கிறார், 7 பிரதிஷ்டை வச்சிருக்கிறார். பிரதிஷ்டையை உடைத்து விட்டார். commandment he broke it, law he broke it, chastisement of the reproof of correction broke it. குருடா போயிட்டார். நோ மோர் ஐ, சைட்டு போயிடுச்சு. எந்த பக்கம் திரும்புறது என்று சரியில்லை. குருட்டு மாக்காவோ சுத்திக்கிட்டு இருக்கார். ஆனால் சிம்சோன் குருடனா போனாலும் inwardly consequence of sin is blindness. குருட்டு பாதையிலே போனன்னு வச்சுங்க, மீண்டும் திரும்பி வர இயலாது. சிம்சோன் போச்சு கண்கள், பெலிஸ்தியன் போச்சு. ஆனால் உணர்வடைகிறார், உள்ள உணர்வடைகிறார். உணர்வடைஞ்சி அவருடைய முடி வளருது. இந்த பெலிஸ்தியர்கள் செய்த ஒரு மிக முட்டாள்தனம் என்ன தெரியுமா? ஒரு தடவை மொட்டை அடிச்சாங்க, விட்டுட்டாங்க. மொட்டை அடித்து கொண்டே இருந்திருக்கணும் பெலிஸ்திய. யார? சிம்சோனை. ஏன் ஒரு தடவை அடிச்சு விட்டுட்ட? திரும்ப திரும்ப அடி மொட்டைய. அடிச்சா சிம்சோன் அந்த பெலிஸ்தியருக்கு சேதம் கொண்டு வந்திருக்க முடியாது. உங்களை பிசாசு மீண்டும் மீண்டும் மொட்டை அடித்துக்கிட்டே இருக்கிறான், ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப பிலிஸ்தியர்கள் என்கிற அந்த உலக இச்சைக்குள் போய்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் பிலிஸ்தியன் முட்டாப்பயலுக்கு செஞ்ச ஒரு மிஸ்டேக் என்னன்னா, முடிய வளர விட்டாங்க. முடிய வளர விட்ட உடனே அவருக்கு he regained inner strength, he regained conviction, he regained connection with God. மீண்டும் கான்சிக்ரேஷனை, பிரதிஷ்டையை கிளப்பிக்கிட்டார். இப்போ தேவன்ட்ட ஒரு ஜெபம் பண்றாரு. என் கண் போனாலும் ஆண்டவரே, நான் மடியும் போது உயிரோடு இருந்ததை விட சாகும்போது அதிக பிலிஸ்தியரை கொல்ல வேணும் என்று ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். தேவன் நிறைவேற்றினார். அவன் உயிரோடு இருந்ததை விட சாகும்போது அதிக பிலிஸ்தியர்களை கொன்று போட்டான். கண்ணு போனது தான். கண்ணு எப்படி போகும்? உலகத்தின் மடியிலே போய் தூங்கி கொண்டு. தெளிலால் என்கிற அந்த வேசினா யார் தெரியுமா? பீப்புள் who have no direction in life, no will. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை பேர் என்ன தெரியுமா? தீனாள். தீனாள் என்ற எபிரேய வார்த்தைக்கு டின் என்றால் ஜட்ஜ்மெண்ட்னு பொருள். ஜட்ஜ்மெண்ட். அந்த பிள்ளைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை. பேர் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் செஞ்சது ட்ராமா பார்த்துட்டு வர போறா, டூர் அடிக்க போறா, வேனிட்டி ஃபேருக்கு போறா. அவங்க அப்பா விட்டுட்டாரு. எப்படி அவங்க அம்மா விட்டாங்கன்னு தெரியல. யாக்கோபு விட்டார், போயிட்டு வர வச்சுட்டாரு. எங்க போறா? ஷீகேமில் போய் சுத்தி பார்த்துட்டு வர்றாங்க. வேனிட்டி ஃபேர்
போன இடத்திலே அந்த அம்மா தீட்டுப்பட்டு விட்டார்கள். இப்போ அவங்க அண்ணனுங்கெல்லாம் வந்து பயங்கர வெறியா இருக்கிறாங்க. 2 அண்ணனும் 2 பேர் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான். அவங்க அப்பா தலையில துண்டை போட்டு நிற்கிறார். போய் பெரிய பிரச்சனை பண்ண உடனே அண்ணனுங்கிட்ட கேட்குறாங்க, என் சகோதரியை வேசி என எண்ணலாமா? வேசி, வேசி என்றால் என்ன? சித்தம், பிரியம், நோக்கம். நோ வில், நோ பிளஷர், நோ பர்பஸ். இது 3 இல்லாட்டி யூ ஆர் கால்ட் adulterous generation. என்ன ஜெனரேஷன்? adulterous generation. யார் இந்த adulterous generation? fornicators, வேசி மார்க்கத்தார் என்றால் யாரு? people who have no will for God, no pleasure for God, no purpose for God. சித்தம், பிரியம், நோக்கமற்ற ஒவ்வொருவருக்கும் பேர் என்ன தெரியுமா? adulterous generation. அது சொல்றான், என் தங்கச்சிக்கு விருப்பம் இல்லை, என் தங்கச்சிக்கு சித்தம் இல்லை, நோக்கம் இல்லை, கெடுத்து விட்டாங்க. ஸோ அது போல இன்றைக்கு சிம்சோன் மடியிலே நோக்கமற்று, சித்தமற்று, பிரியமற்று கிடந்து கண்களை இழந்தது போல இழக்காமல் நம்முடைய கண்களை குத்துவிளக்கின் பிரகாசத்திலே பிரகாசித்துக் கொள்ள வேண்டும். இந்த குத்துவிளக்கு தான் சபை. That's a church, New Testament church. 7 பொன் குத்துவிளக்கின் நடுவிலே கிறிஸ்து நிலையங்கி தரித்தவராக உலாவிக்கொண்டே இருக்கிறார். 10 அவயங்கள் அவருடைய சரீரத்தில் அணிந்திருக்கிறார். ஆசாரியன் 10 அவயங்கள் அணிந்திருக்கிறார். அதை பற்றி நான் பேசினேன். மார்ச் மாதம் இங்கே வரும்போது 10 விருந்தை பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 10 அவயங்களை பற்றி பேசினேன். இந்த 10 அவயங்கள் கிறிஸ்து நமக்காக அவர் நின்று இந்த குத்துவிளக்கு நடுவில் நின்று பரிந்து பேசுகிறார். உலகம் இச்சையை நாம் மேற்கொள்ளாதபடிக்கு. அதில் 2 விதமாக அந்த வஸ்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. 5 வெண் வஸ்திரம், 5 பொன் வஸ்திரம். கோல்டன் கார்மெண்ட், ஒயிட் கார்மெண்ட். வெண் வஸ்திரம் என்பது தலையில் இருக்கிற தொப்பி, தலைப்பாகாய், மேலே இருக்கிற அங்கி, மேலே போட்டு கச்சை, உள்ளே போட்டிருக்கிற ட்ரௌசர், இதெல்லாம் வெண் வஸ்திரம். இந்த கச்சை, உள்ளே போட்டிருக்கிற ட்ரௌசர் என்பது அகெயின்ஸ்ட் அடல்டரி, வேசி மார்க்கத்துக்கு விரோதமாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் யூ. போதக சிக்ஷை, போதக சிக்ஷைக்கு கேட்கணும். நீங்க எல்லாரும் போதக சிக்ஷை, பெரியவங்க சொல்றதை கேட்கணும், பெற்றோர்கள் பேச்சை கேட்கணும், டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ் எல்லார் பேச்சை கேட்கணும். அதுதான் இந்த அங்கி தான் நம்ம பரிந்து நிற்குது குத்துவிளக்கு நடுவில். சொல்லுவாங்க போகாதே, கரெக்ட் ட்ரௌசர் அப்படின்னா நம்ம அதை பார்க்கணும் கரெக்டா. 2வது என்ன போடுறோம்? நம்ம மேலே ஒரு அங்கி போடுறோம். அங்கி வந்து அகெயின்ஸ்ட் மர்டரஸ் இன்ஸ்டிங், கொலைபாதகத்துக்கு விரோதமாக அது நமக்காக பேசிக்கொண்டே இருக்குது. தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன், மர்டர். இன்னைக்கு மர்டர் வந்து பண்ணிக்கொண்டே இருக்க, ரகசிய இடங்களில் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன் சீக்ரெட் பிளேசஸ் மர்டர் இஸ் டேக்கிங் பிளேஸ். அதுக்கு விரோதமாக தேவன் நமக்காக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார், போதக சிக்ஷை கொடுக்கிறார். டு நாட் மர்டர், டு நாட் மர்டர் சொல்றார். பகைக்காதே, ஏன் பகைக்கிறீர்கள்? வை கான்ட் யூ லவ்? மற்றவருடைய ஆலோசனையை கேட்காட்டி இட்ஸ் மர்டர், மர்டர், மர்டர். அங்கே இல்லை, யூ ஆர் நேக்கட். அதான் அதோட பொருள். யோசேப் என்ற வார்த்தையை அண்ணன் தம்பி இங்கே கேட்க முடியல. இந்த வரான்டா சொப்பனக்காரன், அவனை பிடிச்சி கொள்ளுங்கன்றாங்க. வை டோன்ட் யூ லிசன்? மற்றவருடைய பெரியவருடைய வார்த்தையை கேட்காமல் முறைத்து கொண்டு கோபித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் you are the naked people. நீங்க தான் அம்மனமா இருக்கீங்கன்னு அர்த்தம். you don't have the garment. நான் எனக்கு ஒரு 5 பேர், நான் சர்க்கிள் வைஸ் இருக்கிறேன். எனக்கு தான் எல்லாம் தெரியும். 32 வருஷம் நான் ஊழியக்காரன், 19 வயசுல இருந்த ஊழியக்காரன், எனக்கு தெரியாது என்ன இருக்கு அப்படின்னு நான் இல்லை. I have created an inner circle, inner circle of strong faithful sisters, strong inner circle. அதுக்கு வெளில ஒரு அவுட்டர் சர்க்கிள். இப்படி எல்லாம் நான் அமைத்து நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்றதற்கு ஆளை வைத்திருக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியும் போகக்கூடாது, நம்முடைய முதுகு தெரியாது. ரிச்சர்ட் பாக்ஸ்டர் என்ற ஒரு இங்கிலீஷ் ஊழியக்கார், பியூரிட்டியன் ஊழியக்கார், ரிஃபார்ம்டு பாஸ்டர் என்ற புக்கு கிடைச்சா வாசி பாருங்க. அதை என்னுடைய 20வது வயசுல வாசிச்சேன். அப்போ அந்த ரிஃபார்ம்டு பாஸ்டர், சீர்திருத்தப்பட்ட போதகன் அப்படின்ற புஸ்தகத்தில் பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஊழியக்காரன் எப்படி வாழணும்னு, அதெல்லாம் நான் ஒரு காலத்தில் மனப்பாடம் பண்ணேன். அவர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டோம். இன்னைக்கு யாருமே நம்மளை சுற்றி இல்லையே. இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிறது யாரு? வீணா போனவனுங்களை, நாசமா போனவங்களை, ஒன்றுக்கு விளங்காதவங்களை, உருப்படாதவனுங்களை, இப்படிப்பட்ட ஆட்களை சுற்றி வச்சுக்கிட்டு நம்ம வந்து கெட்டெழிஞ்சு சீரழிஞ்சு இன்னைக்கு நம்ம நாசமா நிற்க காரணம் பயம் இல்லை, நடுக்கம் இல்லை, பக்தி இல்லை, இதெல்லாம் இல்லையே. அற்று போனீங்க, யூ ஆர் சீஸ்ட், யூ ஆர் வேனிஷ்ட். அப்புறம் என்னத்துக்கு இந்த பைபிள் உங்களுக்குன்னு கேட்குறேன். ஒன்று ஏமாத்த, டோன்ட் பிளே ஹிப்போக்ரசி, டோன்ட் பிளே ஹிப்போக்ரசி. கம்ப்ளீட்டாக உனக்கு தைரியம் தில் அப்படின்வாங்க எங்கள் ஊரில் இருந்தால் விட்டுட்டு அப்படியே போடா பார்க்கலாம் உலகத்துக்கு. டுமாரோ யூ ஆர் டெட், டுமாரோ யூ ஆர் டெட்.
நீ இங்க ஒரு காலு அங்க ஒரு காலு. யார ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? பாப்பா இங்க ஒரு கால் அங்க ஒரு கால். I'm telling you, challenging you. I dare. இன்னைக்கு இதுமே வேணாம்டா, பைபிள் வேணாம், நீங்க வேணா விட்டுட்டு போய் பாருங்கடா பார்க்கலாம். Tomorrow you're bloody dead. I'm saying I'm sorry for this word, you're dead. நான் ஒரு ஆங்கிலோ இந்தியன் கல்ச்சர்ல இருந்து வந்தேன்னா அது லொடுக்குன்னு வரும். I'm trying to remove it. You're dead tomorrow. ஒரு கால் இங்க வச்சுக்கிட்டு தேவனுடைய இரக்கத்தை கெஞ்சிக்கிட்டு உங்க ஊழியக்காரனும் தேவனுடைய ஊழியர்களும் சபையும் உங்களை நினைத்து பரிந்து பேசுகிறதுனால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் you are dead by tomorrow morning. தெரியுமா உங்களுக்கு இது? எவ்வளவு எவ்வளவு வேதனையிலே தேவன் இருப்பார். நான் எவ்வளவு கொடுக்குற இரக்கம் காட்டுறேன், இன்னும் இவனுக்கு யாரும் திருந்த மாட்டாங்களே. அதனாலே நாம் போதக சிக்ஷை. ஏலின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யார் தெரியுமா? ஒரு பிரதான ஆசாரியன். அவங்க 2 பையனுங்களும் ரொம்ப அக்கிரமம். பலி செலுத்துறதுல கையை விட்டு சாப்பிட்றது, குக்கி போட்டு சாப்பிட்றது, ரா மீட்டை சாப்பிட்றது. எவ்வளோ பெரிய குற்றம் ஏலிக்கு தெரியாதா? ஏலி ராஜா கண்ணு தங்கம் இதெல்லாம் செய்யக்கூடாதியா, இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஏலி. தப்புன்னு சொல்ல துப்பு வக்க இல்லாதனால கழுத்து உடைஞ்சி செத்தாரு. பிள்ளைங்க 2 செத்தாங்க. இஸ்ரவேலினுடைய உடன்படிக்கை பெட்டி பிடித்து கொள்ள போகப்பட்டது பெலிஸ்தியர் வசமாக. மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரவேல் சம்பாதித்தது. போதக சிக்ஷை ஏலி இழந்தார். அதுக்கப்புறம் சாமுவேல் போதக சிக்ஷையை கையில் எடுத்துக்கொண்டார். போதக சிக்ஷையினாலே அவர் நியாயாதிபதி என்று இஸ்ரவேலை அரசாண்டு பிலிஸ்தியர்களை அப்புறப்படுத்தினார். Reproof of correction. யார் உங்களை சுத்தி இருக்கிறா? Who's around you? That matters. Who's around you? உங்களை சுத்தி யார் இருக்கா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாரை வச்சிருக்கீங்க? யார் ஆலோசனை பண்ணி நடக்கிறீங்க? அதான் அங்கி. ட்ரௌசர் இருக்கணும். ட்ரௌசர் இல்லாட்டி வேசி மார்க்கம். அங்கி இல்லாட்டி மர்டர். மேல தலைப்பாக இருக்கு, தொப்பி இருக்குது. இந்த தொப்பி மேட்டிமையான எண்ணங்களுக்கு விரோதமாக பரிந்து நிற்கிறது. நான் எனது என்று போய்விடக்கூடாது. மேட்டிமை என்பது இருக்கக்கூடாது. மேட்டிமை என்பது என்னது? யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது. ஆணவம் பிடித்து நமக்கு என்ன தோணுதோ செய்யறது, கோச்சிக்கிறது, இழுத்து போத்தி தூங்குறது, யாருக்கும் நம்ம அடங்குறது கிடையாது. These are all unacceptable. ஏற்றுக்கொள்ள முடியாது. வெண்வஸ்திரம் இல்லை உங்களோட வாழ்க்கையில் என்பதை இந்த பரிசாவி எச்சரிக்கிறார். எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி நொறுக்குங்கள் நம்முடைய வாழ்க்கை. அடுத்ததான் கச்சை, இடுப்பில் கச்சை கட்டிப்பார் பிரதான ஆசார். அப்படியே நம்முடைய இச்சைக்கு லஸ்ட் என்பது விரோதமாய் பரிந்து நிற்கிறார். அதுதான் குத்து விளக்கின் வெளிச்சம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு, ஆண்டவரே இவனை காப்பாற்றும், இவளை காப்பாற்றும், மேட்டிமையான எண்ணங்கள்லேருந்து காப்பாற்றும், கொலைபாதகத்திலிருந்து காப்பாற்றும், இச்சையிலிருந்து காப்பாற்றும், ட்ரௌசர் என்னது வேசி மார்க்கத்தை காப்பாற்றும் என்று கிறிஸ்து பரிந்து நிற்கிறார். நாங்களும் உங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆகினாலே பிழைச்சி நின்றுக்கிட்டே இருக்கீங்க. இல்லை கையை கால தேவன் எவ்வளோ நேரம் உடைக்கிறதுக்கு? ஸோ டெல் மீ வாட். இதெல்லாம் நான் இந்த நாட்களில் உணர்வடிவம். ஏன்? பயத்தோடும் நடுக்கத்தோடு ரட்சிப்பை நிறைவேற்றுங்கள், காலம் முடிஞ்சு போச்சு. கிரைஸ்ட் going to come. அவர் வரும் நாள் மிக சமயமா இருக்கிறது. தேவசித்தம் செய்யற நிலைத்திருப்பான். தேவசித்தம் செய்வோம். தேவசித்தம் எப்படி செய்யறதுன்னா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண் குத்து விளக்கை காணட்டும். அந்த குத்து விளக்கின் நடுவிலே தான் கிறிஸ்து உலாவுகிறார். பொன் வஸ்திரம். அந்த பொன் வஸ்திரம் என்பது அது ஒரு 4 தலப்பாக்கு மேல நெத்தி பட்டம், the golden plate, holiness to the Lord and the golden plate இருக்கு. இந்த கோல்டன் பிளேட் என்பது ஃபியூச்சர், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் கருதி வைத்ததை வைத்து நம்ம நடத்துறாரு. அதான் கோல்டன் பிளேட். அந்த கோல்டன் பிளேட் 2 காதோட சேர்ந்து இணைஞ்சு இருக்குது. ஒரு காது தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காது எப்போது தேவனுடைய சத்தத்தை கேட்டு, மற்றொரு காது மற்றவங்களுடைய குற்றங்கள் அல்ல, மற்றவர்களுக்காய் பரிந்து நிற்கிற இடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மனிதனுக்காக ஒரு காது, கடவுளுக்காக ஒரு காது. சகோதரன் நித்தமும் குற்றப்படுத்துகிற சாத்தான் தள்ளப்பட்டான். நம்முடைய காதுகள் மற்றவர்களுக்காக குறை கேட்டு அதுக்காக ஜெபிக்க வேண்டும், பரிந்து நிற்க வேண்டும், பரிந்து பேச வேண்டும். அப்படிப்பட்ட இடத்துல நாம் இருக்கணும். அதான் நெத்திப்பட்டம். அதுக்கு மேலே ஏபோத் என்ற ஒரு அங்கேயே போடுறார். இந்த ஏபோத் என்பது அனைத்து விக்கிரக ஆராதனை, ஐடாலட்ரி. நம்முடைய வாழ்க்கையில் எந்த விக்கிரகம் வரக்கூடாது, யாரையும் ஐடலைஸ் பண்ணக்கூடாது, தேவன் ஏற்ற நேரத்தில் எதாவது செய்வார் என்ற அந்த உணர்வோடு கூட நம்ம இருப்பதற்காக அது பரிந்து நிற்குது. அப்புறம் மார்பதக்கம். இந்த மார்பதக்கம் என்பது தான் முக்கியம். த டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். கரப்ட் ஜட்ஜ்மெண்ட் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. கரப்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுக்காக தேவன் பரிந்து நிற்கிறார். ஏபோத்தின் உள்ளாடை என்ற ஒரு ஆடை இருக்கு. அது ஈவில் ஸ்பீச், தீய பேச்சு. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்காக பரிந்து நிற்கிறதா இயேசு கிறிஸ்து 7 பொன் குத்து விளக்கின் நடுவிலே உலாவுகிறார். எதுக்காக?
நம்மை இச்சையிலிருந்தும் உலகத்திலிருந்தும் பாதுகாக்க முடியாது. இப்போ இதுதான் அந்த குத்துவிளக்கோட முடியல. மேஜை 12 அப்பங்கள் அடிக்க வைக்கப்பட்டிருக்கு. நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை சுவைத்து find taste and strength in that. அப்புறம் மூக்கு, தூபபீடம் தான் மூக்கு. the prayer, the incense, அதை நுகர வேண்டும். விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம், சோத்திரம், 4 இன்கிரீடியன்ஸ் அதில் இருக்கு. இதெல்லாம் அந்த வாழ்க்கையில முகரணும். ஸ்மெல் the prayer, smell the incense. அப்புறம் தான் காதுகள். இந்த 2 காதுகள் தான் 2 கேருபீன்கள். இந்த 2 கேருபீன்கள் உடன்படிக்கை பெட்டியை உள்ள பார்த்துட்டு இருக்கு, ஒரு முகத்தை பார்க்குது. உடன்படிக்கை பெட்டி தான் மூளை, the brain. சொன்னேன் இல்லையா, just beauty without brains is useless. அதனால இந்த நாட்களிலே நாம் மூளையை கொண்டு வருது எப்படி? 10 கட்டளையை நம்முடைய மனதிலே வைக்க வேண்டும். தேவனுடைய இட்டர்னல் விஸ்டமை நாம் நேசிக்க வேண்டும். டெய்லி டைரக்ஷன்ஸ் என்பது மேலே இருக்கிற கிருபாசனத்திலிருந்து தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். 2 விதத்தில் தேவன் பேசுறார். எப்படி பேசுறாரு? உடன்படிக்கை பெட்டியிலிருந்து ஞானத்தை பேசுறார், கிருபாசனத்திலிருந்து அன்றாடும் ஆலோசனையை பேசுறார். இது 2ம் பேசிக்கொண்டிருக்க தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸ்பீக்ஸ். எதை பேசுறாரு? பெட்டியிலிருந்து இஸ் விஸ்டம், ஞானத்தை பேசுறார். பெட்டியிலிருந்து அவருடைய ஞானத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார், நம்முடைய நலனை பற்றி பேசுகிறார், வீட்டை பற்றி எல்லாம் ஞானம். இப்போ அதுக்கு மேலே இருக்கிற கிருபாசனத்திலிருந்து தேவன் பேசுவது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அன்றாடு உள்ள நடத்திப்பு, அன்றாடு உள்ள வாழ்க்கையை பேசுகிறார். இதெல்லாம் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக அவர் பேசுகிறார். தேவன் நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம்? மல்கியா 3:16 வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் யாவரும் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். ஒருவரோடு எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு? நம்ம போனை போட்டு ஊர் போற நீ தேவையற்ற பேச்சு இதெல்லாம் கர்த்தர் கேட்பாரா? நீங்க பேசுற பேச்ச கர்த்தர் கேட்கிறாரா? நாங்கெல்லாம் பேசுறது இல்லை, டெக்ஸ்ட் மெசேஜ் தான் கொடுக்குறோம். இன்னைக்கு நாங்க பேசுறதே இல்லைங்க. இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க பேசுறது பேச்சே வரலையே. எவ்வளோ டெக்ஸ்ட் மெசேஜ் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. டெக்ஸ்ட் மெசேஜ் அவ்வளோ ஸ்பீடாக போகுது. சரி நாங்கள் அப்படி தான் பேசிக்கிறோம். பேசிக்கிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவோடு ஒருவர் read in English. Them those who fear the Lord. Then those who feared the Lord spoke to one another. They speak or spoke? Spoke. Spake to one another. Spoke. Past. Spoke is past. Speak is now. Spake is continuous. Which one you want? பேசி முடிச்சுட்டுமா? பேசிக்கிட்டே இருப்போம். Those who fear the Lord will be speaking with one another. நாளைக்கு நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். ஃபோனில் பேசுகிறீங்களோ, டெக்ஸ்ட் சாட்டில் பேசுகிறீங்களோ, இப்போ உள்ளதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. அந்த காலத்தில் ஓர்குட்னு ஒன்று இருந்துச்சு, அதான் தெரியும். அப்போ ஒன்று ஓர்குட்னு ஒன்று இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பட் யூ பீப்பிள் ஆர் பிஸி வித் தி மாடர்ன் சோஷியல் ஆப்ஸ். அதில் பேசிக்கிறீங்க. என்ன பேசுறீங்க? கர்த்தர் அதை உற்று கவனிக்க முடியுமா? கர்த்தர் அதை பார்க்க முடியுமா? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இந்த வசனத்தை நெஞ்ச தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி வாசிங்க அந்த வசனத்தை. இங்கிலீஷ்ல வாசி. Then those who fear the Lord speak to one another, and the Lord listen. The Lord will listen. The Lord will read. நீ உன் டெக்ஸ்ட் மெசேஜை வாசிப்பார், நீ பேசுறதை கேட்பார். கேட்டுட்டு ஆஹா இது நமக்கு செட் ஆகாது, ஏன்னா அவரு போயிட்டு கூடுவாருங்க, வா அங்கே ஒரு பொல்லாத அசுத்தாவி இருக்கும், தா உன் கூட்டாளி அங்கே இருக்கான், நீ போய் அவன் பேசுறதை கேளு அப்படின்னு அவர் ஒரு பேயை அனுப்பி விடுவார். That devil will enjoy your conversation. நீங்கள் பேசுறத that devil will enjoy. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறத devil will enjoy.
என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி the devil will torture you. அன்னைக்கு ராத்திரி அது உங்களோட போராடும். You lose your peace, you lose your focus. இது தேவையாங்க நமக்கு? சவுல் இப்படிப்பட்ட ஒரு வேலையை அந்த காலத்தில் பண்ணார். கிங் சால் தாவீதை பகைத்தார், எல்லாரையும் வெறுக்கிறார், கண்டதெல்லாம் பேசுறார், சொந்த மகனை திட்டுறார், ஜனங்களை திட்டுறார், தேவையற்ற பேச்செல்லாம் பேசுறார். தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவரை அலக்கழித்தது. You know why? King Saul, anointed King Saul, அவரை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அலக்கழிக்க என்ன காரணம்? Because he spoke evil speeches. தேவனுடைய அங்க பெட்டிக்குள் இருக்கிறது didn't bother. பெட்டிக்கு மேல இருக்க கிருபாசனத்தின் வார்த்தையை கவலைப்படல. தேவன் சொன்னாரு, சரி நான் போட்டேன்பா, நீ போய் அவனை கொஞ்சம் பார்த்துக்கோ. டார்ச்சர் ஆகுறாரு. இப்போ தாவீது கொஞ்ச நேரம் வந்து அடி வீணையை ப்ளே பண்ணும்போது சாபரிட்டி, அதாவது மன தெளிவா இருக்கிறாரு. நிறுத்தணும்னு மறுபடியும் பேய் வந்தது. இந்த போராட்டம் கடைசியில் ஈட்டி எடுத்து ஒரு அப்படி எரிஞ்சார். தாவீது ஓடிட்டார். இப்போ முற்றிலும் பேயாகி வேஷம் மாறி இரவிலே பிரயாணப்பட்டு போய் தன்னுடைய கிரீடத்தை இழந்தார், தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தார், தன்னுடைய சிங்காசனத்தை இழந்தார். இந்த நாட்களில் இந்த வசனத்துக்கு நாமெல்லாம் ஒப்பு கொடுங்க. உலகம் மீட்சியும் ஒழிந்து போகிறது. எனக்கு இல்லை, நான்லாம் வந்து ரொம்ப பரிசுத்தமான, எனக்குமே சேர்த்து தாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இன்னைக்கு இது பேசிட்டு நான் போயிட்டு வேற வேலையை பார்க்க முடியாது. நானும் என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் கர்த்தருக்கு பிரதியாக இருக்க வேண்டும். சங்கீதம் 19 சொல்லியிருக்கு, May the words of my mouth and the meditations of my heart be acceptable. Be acceptable in thy sight, O rock my redeemer. என் கண்மலையை மீட்பனுமாகிய தேவனே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் பிரதியாயிருப்பதாக. தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், நாமும் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னத்தை பேசுகிறோம்? தேவன் கேட்க முடியுமா, பார்க்க முடியுமா என்பதுதான் இன்னைக்குள்ள சவால். அதை அவர் கேட்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. அவ்வளவு அருவருப்பானதாக இன்றைக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்குது, கம்யூனிகேஷன்லாம் இருக்குது என்பதுதான் இன்னைக்கு உள்ள ரியாலிட்டி. இன்னைக்கு ஒருத்தர் கூப்பிட்டு ஊர் போகிற நீ பேசி ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக கலவரத்தை பண்ணி பயங்கர அட்டூழிய அமக்கெல்லாம் பண்ணிட்டு குடும்பங்கள் எல்லாம் பிரித்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தேவன் தெளிவாக சொல்கிறார். இனியோடு இந்த வேலையெல்லாம் நம்ம எல்லாரும் நிறுத்ததில்லை. இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. போய் பைபிளில் எப்படி இருக்குது, தேவன் நம்ம கூட பேசுகிறாரு. நாம் ஒருத்தர் பேசும்போது அவர் பேச்சை பேசாட்டி அவர் போயிட்டு பேய் அனுப்பி விட்றாராம். அந்த பேய் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுது. எல்லா பேச்சையும் நிறுத்துங்க. இனியோட எல்லா பேச்சையும் நிறுத்திட்டு தேவனோடு பேசுவதை நாம் இன்றைக்கு அவர் சத்தத்தை கேட்பதை முக்கியத்துவம் படுத்துங்க. பேசும்போது மற்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க. ஸ்பீக் wholesome good words, encouraging words, இதெல்லாம் பேசுங்க, இதயத்திலிருந்து பேசுங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை சொல்கிறேன், போதக சிட்சையை கையாளுங்க. ஒரு ஆள் தப்புனா முகமுகமாய் தப்புன்னு சொல்லுங்க. கேட்டு திருந்தாட்டி போறோம், அதை பத்தி டோன்ட் கேர். ரத்த பலி உங்களை விட்டு போயிடும். அப்படின்னு தான் எசேக்கியேல் கடைசி வசனம், எசேக்கியேல் 3:17 வாசி எண்டிங். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 3:17. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளராக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. என் வார்த்தைகளை கேட்டு எச்சரிப்பு. வாய் வார்த்தை மற்றவர்களை ரிப்ரூஃப் ஆஃப் கரெக்ஷன் என்ற இடத்துக்கு நீங்க இருக்கணும். ரிப்ரூவ் ஆஃப் கரெக்ஷன். ரிப்ரூவ் ஆஃப் கரெக்ஷன்னால யாரும் கெட்டு போக மாட்டாங்க. நாம் கரெக்டாக தண்டித்தால் திருப்பி வருவாங்க. புரியுதா? என் வார்த்தைகளை கேட்டு எச்சரிக்கிறவனாய் உன்னை காவல்காரனாய் வைக்கிறேன். நான் வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கையாக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பலியோ உன் கையிலே கேட்பேன். தேவையாது? ஒரு துன்மார்க்கனை நம்ம எச்சரிக்காட்டி இரத்த பலி நம்ம கையில கேட்பாராம். தேவையா? நீ உணர்வடைங்க. இரத்த பலி நம்ம கையில. என் சத்தத்தை கேட்டு எச்சரி, சத்தத்தை கேட்டு புறணி பேசு. நீ வாட்டுக்கு சந்தோஷமா ஊர் கதையை பேசுன்னு சொல்லல. நீங்கள் காவல்காரர்கள் என்ற இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீர்கள். மற்றவங்களை எச்சரிக்கிற வேலையை பாருங்க. அடுத்து தொடர்ந்து வாசிங்களா. இது துன்மார்க்கன். அடுத்தது, நீ துன்மார்க்கனை எச்சரித்தோம், அவன் தன் துன்மார்க்கத்தை தன் அகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அவன் திருந்தினா சரி. திருந்தலையா? நீங்க எச்சரிச்சீங்களா? ரத்த பலி. உங்களுக்கு ரத்த பலி என்பது நமக்கு இருக்குங்க. தேவன் அதை கேட்கிற தேவன்.
the iniquity of the blood will be inquired by. நீ ஏன் கேட்கல, தெரிஞ்சு ஏன் நீ எச்சரிக்கல என்று தேவன் நியாயத்தீர்ப்பு சார்ந்த. இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு எப்போதும் நான் நினைக்கிறது ஒண்ணுதான். இந்த 2 கொரிந்தியர் 5:10 ஒரு வசனம் பவுல் சொல்லுவார், கர்த்தருக்கு பயப்படுகிறது இன்னதென்று அறிந்து மனிதர்களுக்கு புத்தி சொல்றோம், தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கும் போதாக நிற்பது எவ்வளவு பயங்கரமானது. ஒருவனுக்கு கூட அந்த பயம் இல்லைங்க. நம்ம கர்த்தர் முன்னாடி நிற்போம், கணக்கு கொடுக்கணும், அவர் நம்மளை வந்து கேட்பாரு, ஒருத்தனுக்கு ஒரு பயம் இல்லை. நான் எப்போ பயந்தேன் தெரியுமா? when I was 20 years old, 20 வயதில் நான் இந்த பயம் எப்படி வந்ததுன்னா, பியூரிட்டியன்ஸ் என்ற சுத்தாங்கத்தார் இங்கிலீஷில் பிரிட்டனில் வந்து ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. அவர்கள் நிறைய விஷயங்களை எழுதினார்கள். அந்த ராஜாக்கள் ரொம்ப நல்ல ராஜாக்கள், அந்த பியூரிட்டியன் கிங்ஸ். அதில் ஒரு ராஜா, வசனம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? அந்த வசனம் என்ன வசனம் சொன்னேன் இப்போ நான்? 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். வாசிங்க. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து, கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். மனிதனுக்கு புத்தி சொல்றீங்களா, புரணி பேசுறீங்களா? மனிதனுக்கு புத்தி சொல்கிறோம், அப்புறம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். அதான் முக்கியம். மனிதனுக்கு புத்தி சொல்லுங்கள், மனிதனுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு ஆலோசனை புத்தியும் சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்னன்னு உணருங்க. ஒரு ராஜா இங்கிலாந்துல, பியூரிட்டியன் ராஜா, அவர் சாகும்போது சாகிறதுக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்காரு. எல்லாம் சொல்ல, ஐயா உங்களை போல ஒரு நல்ல ராஜா யாருமே இல்லை, நீங்க ஏன் அழுறீங்க? அவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் என் குடும்பம் நான் என் பிள்ளைகள்னு நான் வாழ்ந்திருந்தா இந்நேரம் நான் ஆண்டுக்குள்ள நான் வந்து சந்தோஷமா போய் சேர்ந்துருவேன். நான் இந்த நாட்டின் ராஜா, நாளைக்கு கிறிஸ்துவ நியாயஸ்தானத்தில் நான் நிற்கணும். என் நாட்டிலே நடந்த என் ஜுரிடிக்ஷன், என்னுடைய எல்லைக்குட்பட்ட எல்லா குற்றத்திற்கும் நான் போய் நின்று பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். என்னென்னலாம் தப்பு நடந்துச்சோ அதுக்கு நான் தானே பொறுப்பு என்று அந்த ராஜா கதறி அழுது மாண்ட அந்த கதையை நான் வாசித்தேன். எனக்கு அப்போ யோசித்தேன், நாம் எவ்வளோ கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. எப்படா உங்கள் சர்ச்சில் 10,000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்கானுங்க, இந்த கணக்கெல்லாம் அவனுங்கிட்ட வாங்கி தின்னுட்டு நீங்கள் ஒரு நாள் போய் சிக்கி சீரியல் இருந்து நிச்சயம் அப்படின்றது நல்லா தெரியுது. 10 பேரை வச்சு ஒன்றும் செய்ய முடியலையே. 10 பேர் 10 திசையில் இருக்கிறானுங்க. எல்லாரையும் திருப்பி ஒன்று கொண்டு வர்றதுக்குள்ளேயும் பெண்டெல்லாம் கலண்டு இருக்கிற எனர்ஜி எல்லாம் போய் இல்லை 10,000 பேர் சர்ச்சின்றானுங்க, 20,000 பேர்ன்றாங்க. பயமாக இருக்கு. கிறிஸ்துவ நியாயஸ்தானத்திலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இரத்த பலி என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு துன்மார்க்கனை எச்சரித்தால் நீ தப்பிச்சுக்கிட்ட, அவன் திருந்தினான்னா அவன் தப்பிச்சுக்கிட்டான், இல்லாட்டி உன்னை ஃப்ரீயாக விட்டுருவார். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க, 18 வாசிங்களா? அது வாசிங்க. அங்க எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18 வாசிட்டீங்களே. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு, இப்போ துன்மார்க்கனை முதல் சொல்லிட்டு ரெண்டா நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது, நீதிமான் தன் நீதியை விட்டு நீதிகேடு செய்யும் போது, ஏங்க இந்த பாயிண்ட் நான் கேட்கிறேன். நீதிமான் என்கிற ஒருவன், நீதி தவறாதவன், நீதியை விட்டு விலகி செல்லும் போது அவரை போல ஒரு அப்போஸ்தலன் உலகத்தில் இல்லைன்ட்டாங்க. அவனை போல அப்போஸ்தலன் உலகத்தில் இல்லை. அவன் போற பாதையில் தான் நாங்கள் போவோம். அவர் தான் பெட்டி, அவர் தான் வந்து டென்ட்டு, அவர் தான் வந்து பலகை, அவர் தான் ஆணி நிறுத்திடுறாங்க. இதனால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. நீ இங்க எதுக்கு இந்த வசனத்தை எழுதி இருக்குடா? எதுக்குடா எழுதி இருக்குது? எல்லாம் குருட்டு பசங்க. நீதிமான் தன், உங்களே என்னைய நீதிமான் நினைக்கிறேன்னா எவ்வளவு பெரிய நீதிமான்? யார் நீதிமான்? நீதிமான் விலக கூடும் என்று இங்க எச்சரிப்பு இருக்கு. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரல் வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பலியோ உன் கையில் கேட்பேன். எனக்கு தேவையா அந்த இரத்த பலி? ஆகினால் தான் ஒவ்வொரு வாரமும் எச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீதிமானை எச்சரிக்கிறேன். யோ நீ நீதிமான், நீ போட்ட எல்லையை நீயே மீறுற, நீ போட்ட சட்டத்தை நீயே மீறுற, நீ விதித்த விதிகளை நீயே உடைக்கிற. ஏனென்றால் அந்த இரத்த பலி என்னை தேவன் கேட்க கூடாது. எப்படியாவது அந்த சங்கு, ஊதுற சங்கு எங்கேயாவது ஒரு பக்கம் போய் காதுல கேட்குமான்னு தான் ஊதிக்கிட்டே இருக்கிறோம். எடுத்து ஊதுறோம் சங்க, செவடங்காதுல சங்க ஊதிக்கிட்டே இருக்கிறோம். தரங்க ஆண்டவரேன், ஒரு நாள் திறக்கப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தொடர்ந்து வாசி, அதை அடுத்ததோடு முடிக்கிறோம். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். சோத்திரம். அவ்வளவுதான்.
துன்மார்க்கனையும் எச்சரிக்கணும், நீதிமானையும் எச்சரிக்கணும். நான் யார் தெரியுமா? ஐம் த லீடர், ஐம் த ஹெட், ஐம் த டெயில், ஐம் த பேக் போன் எல்லாம் சொல்லக்கூடாது. ஈவன் we should be warned by people. எல்லாரும் இந்த விதிக்கு உட்பட்டவர்கள். எல்லோரும் நம்மை அநியாயமாக யாராவது எச்சரித்தால் அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்மை சிலர் ரொம்ப என்னை சின்ன வயசுல பொறுமை இல்லையான்னு என்னை கேட்டாங்க. எனக்கு புரியல, எனக்கு ஏன் கேட்டாங்க. சொன்ன ஒவ்வொருவரும் பொறுமை இழந்தார்கள். நான் இதை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நம்மை நீதிமான் என்று பெருசாக நினைச்சிடக்கூடாது. நான் துன்மார்க்கன் இல்லை, நான் நீதிமான், எனக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை, நான் போன போக்கில் போவேன். நம்மையும் எச்சரிப்பதற்காக நம் முதுகு பின்னாடி தேவன் என்ன வச்சிருக்கிறாரு? கண்களை வைத்திருக்கிறார். நம் முதுகு நமக்கு தெரியாது, அதை எச்சரிக்கை வைத்திருக்கிறார். ஆகினால் இந்த நல்ல நாளிலே உலகமும் அந்த இச்சையை நம்மளை விட்டு ஒழிந்து போய் கண்ணு என்கிற குத்துவிளக்கு, மூக்கு என்கிறதான தூபபீடம், வாய் என்கிற சமூகத்தை பற்றி மேஜை, காது என்கிறதான என்னது 2 கேருபீன்கள் தேவனுடைய ஊழியர்களோடு உள்ள இணைப்பு, இதெல்லாம் இருந்தாலும் மூளை என்கிறதான பிரெயின் என்கிறதான 10 கட்டளை நமக்கு வேணும். இதற்கு எல்லாவற்றுக்கும் தேவன் இன்னொரு வாக்குத்தத்தம், கடைசி வாக்கு எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு we are ending this for the communion service. 3:15 எரேமியா. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். எல்லாம் முழங்கால் படிட்டு கர்த்தரை எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவன் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அறிவு என்பது புத்தி என்பது இரண்டும் 2 விதத்தில் இருக்கு. புத்தி தான் குச்சி, புத்தி தான் பெரம்பு, புத்தி தான் போதக சிக்ஷை, புத்தி தான் தேவன் நம்மை ஜீவபாதையிலே நடத்துவது. குணர் இவைகளுக்கெல்லாம் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை ஜீவபாதையிலே நடத்துவாராக. அவருடைய வேதம் நமக்கு வெளிச்சம், அவருடைய கட்டளை நமக்கு விளக்கு. அவருடைய போதக சிக்ஷை வெறும் போதகத்தோடு நிறுத்தக்கூடாது. வெறும் போதகத்தோட நான் உங்களை குச்சி எடுத்து சிச்சிக்கணும், குச்சியோடு வரவா, பெரம்போடு வரவா, அன்போடு வரவான்றார் பவுல். நாங்கள் அன்பும் உண்டு, சிக்ஷையும் உண்டு, சிக்ஷையும் என்கிற உண்டு. இது 2ம் இணையும் போது நீங்க போதக சிக்ஷையை கேட்கணும். If you are not listening to correction, if you are not listening to correction, the way of life will not be opened for you. நான் இன்னைக்கு சொல்றேன், 32 வருஷ ஊழியக்காரன், 26 வருடம் என் ஆவிக்குரிய தாயாரின் கீழ் இருந்தேன். 26 வருடமும் போதக சிக்ஷை தான். நான் இன்னைக்கு வண்டியில் போகும்போது நான் சொல்லிட்டு போனேன், தேவிகா சிஸ்டர் 26 பை காட்ஸ்க்கு டைம் இல்லாதனால முடியெல்லாம் வெட்டாமல் வந்துட்டேன். அவங்க இருந்திருந்தாங்கன்னா நீ ஃப்ளைட்டு ஏறவானா, எங்கேயும் போனா போய் முடிய விட்டு வாங்குவாங்க. தட் இஸ் போதக சிக்ஷை. இன்னைக்கு நம்ம அப்படியே சுற்றிட்டு வர்றோம். புரியுதுங்களா? போய் வெட்டு, போய் இப்படித்தான் இருக்கணும், அதுக்கு அடிபணிந்தோம். இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். அவங்க எடுத்து கொடுத்தது தான் பேண்ட்டு, அவங்க எடுத்து கொடுத்தது தான் பனியன்னு, அவங்க எடுத்து கொடுத்தா சட்டை. எதை பற்றி கவலைப்படவே இல்லை. பட் ஜாய் ஓவர்வெல்மிங். செருப்பு போட்டுன்னு தான் சுற்றுவோம், சூவாது ஒன்றாது. இப்போ அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து சென்ற பின்பு இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? சரி கொஞ்சம் வசதி தேடிக்கொள்கிறோம் என்றாலும் ஒரு பக்கம் மனசு என்ன சொல்லுது? அந்த போதக சிக்ஷைக்கு உட்பட்டு இருக்கிறது. ஒரு முறை ஒன்று சொன்னேன், அப்போ என் கண்மறைவா என்ன வேணா, ஒரு ரெக்வஸ்ட் கேட்டேன் அவங்ககிட்ட, கண்மறைவா என்ன வேணா செஞ்சிருவியான்னாங்க. மதாயே செய்ய மாட்டேன். இப்போ அவர்கள் கிறிஸ்துக்குள் இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக இருக்கிறது. அவர்கள் கண்மறைவாக நம்மை வழி நடத்தின தேவனுடைய ஊழியர்கள், நம்முடைய தாயார், நம்முடைய தகப்பன், நமக்கு ஆலோசனை சொன்ன ஒருவரையும் நான் மறவாததினால் இன்றைக்கு நான் வாளாகாமல் தலையாக இருக்கிறோம், கீழாகாமல் மேலாக இருக்கிறோம், ஜாதிகளுக்கு தாப்பனாக இருக்கிறோம், எத்தனையோ தேசங்களுக்கு நாம் இன்றைக்கு ஊழியர்களாக இருக்கிறோம். நம்மை கொண்டு எத்தனையோ குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகிறது. அதனால் அந்த நல்ல நேரத்திலே நம்ம எல்லாரும் போதக சிக்ஷைக்கு ஒப்பு கொடுங்கள். எனக்கு நீ யார் சொல்றது என்பதை விட்டுருந்தோம். போதக சிக்ஷை வெறும் போதகம் மட்டும், நாட் ஜஸ்ட் ப்ரீச்சிங் ஆர் கரெக்ஷன், பட் ரெப்ரூஃப் என்பது முக்கியம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை சிக்ஷையும், ஆண்டவரே போதக சிக்ஷைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவபாதையை காட்டும், வழிவிடாத வழிகளை காட்டும், புதிய வழிகளை காட்டும், புதிய வாசல்களை திறந்தருளும். சோத்திரம் 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 சோத்திரம். அலையோ மலையோ நிலையில்லாத வலியோ, மலை பேனோ கண்டதையே நான். அலையோ மலையோ நிலையில்லாத வலியோ, மலை பேனோ கண்டதையே நான். மலைகளினாலே சூழும் நகர் போல என்னை மலையாக
அல்லேலூயா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவபாதை, போதக சிக்ஷை ஜீவபாதை. கலபலக திராபல கராபலகர ஷகலபலக திராபல கராபல. The reproof of correction, the reproof of instruction is the way of life, way of life, way of life. Hallelujah, hallelujah. Makamana yakala mamana. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Kala 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 kala. The way of life, the way of life, the way of life. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. And praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. எக்கால நாதம் தொனித்திடும் போது மெய்யாகவே நாம் இந்த போதக சிக்ஷை என்ற இடத்தில் ஒப்பு கொடுத்த நாம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்ற இடத்திலே ஒப்பு கொடுத்த நாம், மெய்யாகவே நாம் உலகத்தையும் இச்சையையும் மேற்கொள்வதற்கான வழியை பெற்றிருக்கிறோம். குத்து விளக்கின் வெளிச்சத்திலே நடக்கும்படிக்காய் கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. தூபபீடத்தின் ஜெபத்தை முகர்மடிக்காய் சோத்திரம் பண்ணுங்க. மற்றவர்களுடைய குறையை கேட்பது என்பது அது நாற்றம். மற்றவருடைய குறையை கேட்காதீர்கள். Do not gossip, do not speak ill of others. சகோதரி நித்தமும் குற்றைப்படுத்தின சாத்தான் தள்ளப்பட்டான். That is not aromatic. அது அசிங்கமும் அருவருப்பும். That is the worst toxic thing in the world. நம்முடைய மூக்கு தூபபீடம் என்று சொல்லப்படுகிற நல்லதை முகர வேண்டும். Pray for others, intercede for others, bless others. மற்றவர்களுக்காக பரிந்து நிற்கிறதே தூபபீடம். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய வாய் பேசட்டும். தேவனுடைய கட்டளைகளை கேட்டு வாய் பேசட்டும். நம்முடைய வாய் தேவனுடைய நல்ல காரியங்களை பேச வாய் திறக்கும்படிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய காதுகள் தேவனுடைய ஞானத்தை மட்டுமல்ல, நம்முடைய காதுகள் தேவனுடைய அறிவுரைகளையும் கேட்க வேண்டும். Wisdom and God's understanding. அதான் சொல்லப்பட்டிருக்கேன், இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தருவேன், அவர்கள் ஞானத்தோடும் புத்தியோடும். ஞானம் என்பது பெட்டிக்குள் இருக்கிற கற்பலகை, புத்தி என்பது கிருபாசனத்தில் என்று வருகிறதான ஆலோசனை. ரெண்டை கொண்டு நடத்துவார்கள். நிச்சயமாக ஜீவபாதை நமக்கு உண்டு. எதிர்காலம் நம்மளுடையது. ஒருவன் ஒன்றும் செய்ய முடியாது. திறந்த வாசலை வைப்பார். இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தவரோட வாழ்க்கை நாளைக்கு சியோன் எருசலேம் என்கிற சிகரம் உயர்ந்த இடத்திலே அது நிற்கும். It will be in the heights, glorious heights. கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடப்பவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது இருப்பார் என்ற வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி. இந்த பிள்ளைகளை இந்த இடத்தில் வைத்ததுக்காய் நன்றி. எசேக்கியேல் 3:15 சொல்லப்பட்டபடி என் இதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை தருவேன் என்று சொல்லி ஞானத்தோடும் புத்தியோடும் உங்களை மேய்ப்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை இந்த மலக்கா பகுதியில் உள்ள இந்த கர்த்தாவே சபைக்கு நீ கொடுத்து வாக்கு பண்ணினதுக்காய் நன்றி. எசேக்கியேல் 3:17, 18, 19 வசனங்கள் சொல்லப்பட்டபடி துன்மார்க்கனையும் நீதிமானையும் எச்சரிக்கிற போதக சிக்ஷை ஜீவபாதையின் வழியை காட்டுகிற சபையா இதை மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். வேதமே விளக்கு, கட்டளையே வெளிச்சம் என்கிற இடத்தில் உடைய பிள்ளைகள் நடப்பார்களாக. மேன்மையும் அருமையுமாய் கிருபையும் மகிமையும் தந்த அலங்காரமாய் நடத்தும். தேவசித்தம் செய்ய நிலைத்திருப்பான் இடத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பார்களாக. இயேசுவின் அன்பினால் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நமக்கு திருப்பந்தி இருக்கிறது, அதனால் இரு வரிசையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 11 23 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 1 Corinthians chapter 11, 23 onwards.